அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், உங்களுக்கு தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரும் போட்டு எப்போதும் நீங்கள் நார்மலாக எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்களோ அது மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்ட வேணாம், ஒரு 90% அது குக் ஆனால் போதும். இந்த 90% குக் ஆனால் தான் நம்ம சில்லி சிக்கன் செய்யும்போது அதில் கொஞ்சம் சாஸ்லாம் அதில் கோட் ஆகும், இல்லை ரொம்ப ஜூஸியாக இல்லாமல் ட்ரை ஆகிடும். அதனால தான் நம்ம 90% குக் ஆகி எடுத்துக்கிறோம். இந்த எடுத்து வச்சுருக்க எண்ணெயை, நம்ம பொரிச்ச எண்ணெயை ஊற்றிடாதீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் இப்போ சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். ஏன்னா அதோட ஸ்டார்ச்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை தேவையான ஊற்றிட்டு கார்லிக், அப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ வெங்காயத்துக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கார்ன்ஃப்ளவர் கலர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் கலரிஷாக அழகாக இருக்கும். எப்போயாச்சும் ஆட் பண்ணுறதா தப்பில்லை. நம்ம அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த கண்ணாடி பதம் வந்தோடனையும் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை அதில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக அந்த கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கோங்க. சீனி கொஞ்சமாக சேர்த்துட்டு, சீனி கண்டிப்பாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் ரிச்சாக காட்டும் ஹோட்டல் ஸ்டைலில். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்சிகம், நான் ஒரு 1/2 kgக்கு பாதி, பெரிய கேப்சிகமில் ஒரு பாதி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக போடுறா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டாலே அந்த கேப்சிகம் வெந்துடும். அது ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிறனால தான் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம். போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா இலையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி. சோயா சாஸ் இல்லாட்டியும் நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.